இந்த இக்கட்டு நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. இப்போ நீங்கள் தேடக்கூடியவங்களா மாறினீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவோம், உதவி செய்வார். நாம் இன்றைக்கு தேடதை விட்டு என்ன பண்ணுவோம், இக்கட்டை பெருசாக பேசினுப்போம். என் வாழ்க்கையில் இருந்தாலும் எப்படி திட்டம் வந்துருமா, எப்படி சொல்லிட்டு வந்துருமா, வேலைக்கு இனிமேல் போக முடியாது தெரியுமா, எல்லாருக்கும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேன். யாரு ஒரு மனுஷன் நிந்தையாய் அவமானமாய் பேசுறான், அதை திரும்ப 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 பேசிட்டே வர. தேவன் என்ன பேசுகிறார், அவைகள் மத்தியில் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன், நமக்கு துணையா இருக்கிற தேவன். அதை யாரும் பேசுறது கிடையாது. யாருன்னா பேசினாங்க இந்த காரியத்தில் நான் அப்படி மாறிக்கணும். சரி, அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன போட்டு இப்படி அடிச்சுட்டாரு. அப்போ அந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த மகளால் அதை தாங்க முடியாத ஒரு பாரம், அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு எதை சொல்றாங்கன்னா, அந்த இக்கட்டு வந்து பாருங்க பிரச்சனை, அதையே திரும்ப திரும்ப பேசுறாங்க. கட்டி எதை பேச மாட்டாங்க தெரியுமா, இவைகளுக்கு மத்தியில் தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் போகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இக்கட்டு